ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக். அது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தொடர்ந்து வர வீடியோ எல்லாத்துலேயுமே ஒரு விஷயத்தை பொதுவாக சொல்லிட்டு வரேன். அது என்ன விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா? நான் கவனிச்சிருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொட்டேஷன் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 இன்ஜினியர்கிட்ட நீங்கள் ஒரு கொட்டேஷன் வாங்குங்கன்னு சொன்னேன். அந்த கொட்டேஷன்னா என்ன, அது கொட்டேஷனாக எப்படி இருக்கும், அது என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக பேசலை. அதை பற்றி இன்றைக்கி ஒரு வீடியோ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணுறேன். என்னோடய பேர் இளவரசன். இது தெரியாமல் யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இன்றைக்கி கொட்டேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொட்டேஷனாக அப்படி என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளைண்ட்டுக்கும் ஒரு இன்ஜினியருக்கும் உள்ள ஒரு விஷயந்தான். அது என்ன விஷயம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடு கட்டுறேன்னா நான் ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் ஒரு கேட்பேன், எனக்கு இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு வேணும், அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். அப்படி கேட்கும்போது அந்த இன்ஜினியர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சைட்லேருந்து உள்ள, அதாவது சில இன்ஜினியர் வந்து அவர் பண்ணுற ப்ராஜெக்டை போய் கூப்பிட்டு காமிச்சிட்டு, இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம், இப்படிலாம் நாங்கள் வேலைகள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக பண்ணுவாங்க, சில பேர் லோடு பேர் ஸ்ட்ரக்சராக பண்ணுவாங்க, சில இன்ஜினியர் இதுவே வாடிக்கையாக வச்சுருக்காங்க, சில பேர் ரெண்டுமே மிங்கிளாகி பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம எப்படிலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத சைட்டில் கூப்பிட்டு காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஆஃபீஸில் கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த மெட்டீரியல்லாம் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நாங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மெட்டீரியல் நாங்கள் போட்டு பண்ணுவோம். அப்புறம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வேணும், உங்களுக்கு என்னெல்லாம் ரெக்யூர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி சில பேர்கிட்ட கேட்டு, உங்களுக்கு அந்த ரெக்யூர்மெண்ட்டை சொன்னீங்கன்னா அதுக்கேற்றாப்புல ஒரு பட்ஜெட் போட்டு கொடுப்பாங்க. பொதுவாக இன்ஜினியர் கொட்டேஷனில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி பேச போகிறோம். அப்படி பார்க்கும்போது நான் வந்து ஒரு 2-3 கம்பெனிஸில் எல்லாத்துலேயும் ஒரு வருஷம் 2 வருஷம் இருந்திருக்கேன். எல்லாமே சின்ன சின்ன கம்பெனி தான். பட் இருந்தாலும் அதில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து வெவ்வேறான விஷயங்கள். அந்த வெவ்வேறான விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசுகிறோம். அப்படி பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு வேலை பார்த்த கம்பெனிலாம் ஒரு சப்போஸ் எனக்கு தெரிஞ்ச கிளைண்ட்டை நான் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவேன். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சைட்டில் கூப்பிட்டு காமிக்க சொல்லுவாங்க. சப்போஸ் நம்ம வேலையில் வந்துட்டு கூப்பிட்டு காமிச்சிட்டு, இந்த மாதிரி என்னென்ன வேலை நடக்குது, எப்படி நடக்குது, ஆட்கள்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்க, அந்த வேலைகளை நம்ம சூப்பர்வைசர்லாம் எப்படி எடுத்து சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸில் கூப்பிட்டு, இது மாதிரி உங்கள் நீட்லாம் சொல்லுங்கள், நாங்கள் அந்த நீட்டுக்கு ஏற்றாலும் நாங்கள் இவ்வளோ கொட்டேஷன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கம்பெனி. இப்போ லேட்டஸ்ட்டாக வர கம்பெனி, இப்போ நான் லாஸ்ட்டாக வேலை பார்க்குற கம்பெனி வந்து என்னென்னா பெரிய கம்பெனி தான். அவங்க வந்து பெரிய ப்ரொமோட்டர்ஸ் வச்சுருக்காங்க அண்டு மல்டிபிள் ப்ராஜெக்ட் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்லாம் எப்படி பண்ணுறாங்கங்கிறத அடுத்த கட்ட பட்சம். நம்ம வந்து அதுக்கு ஒரு கிளைண்ட்டை எப்படி நம்ம நடத்துகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது, ஒரு ஓரளவு ஒரு கொட்டேஷன் வச்சுருக்காங்க, ரெடிமேடாகவே ஒரு இதில் டைப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கொட்டேஷன்லாம் வந்து நீட்டாகவே இருக்குது, ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த கொட்டேஷன் வாங்கி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து மணல் என்ன, ஆற்று மணலா இல்லை எம்சாண்டா அப்படிங்கிறது இருக்குது. கல் வந்து நாட்டுக்கல்ல வயர் கட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த டீட்டெயிலாம் இருக்குது. அது ஒவ்வொன்றா வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. இப்போ வந்து ப்ளம்பிங் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா, ப்ளம்பிங்கில் என்னென்ன மெட்டீரியல் வேணும், அந்த என்னென்ன மெட்டீரியல் இருக்குது, நம்ம என்னென்ன மெட்டீரியல் இந்த ரேட்டில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அவங்க தெளிவாக அதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ளம்பிங் ஐட்டத்திலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம கிளாசெட் இருக்குது, பாத்ரூம் அந்த வாஷ் பேஷன், அந்த கிளாசெட்ஸு, அந்த மெட்டீரியல் எல்லாமே பிராண்டடாக தான் போடுவாங்க. அந்த பிராண்டட் கம்பெனி என்னென்ன பிராண்டட் கம்பெனி உங்களுக்கு வேணும், நீங்கள் சப்போஸ் நம்ம ஒரு வீட்டுக்கு போயிருப்போம், ஒரு குடி புகுகிற வீட்டுக்கு போனப்போ அந்த இதில் நம்ம பார்த்தது பிடிச்சிருக்கலாம், பட் அதேமாரி நம்ம பண்ணணும்னு விருப்பம் இருக்கும். அதுமாரி மாடல் காமிக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு புக்லெட் மாதிரி காமிச்சு, இதை மாதிரி வேணுமா, இதை மாதிரி வேணுமா, இதை மாதிரி இருந்தால் இந்த ரேட் வரும் அப்படின்னு ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது அந்த கிளைண்ட் மீட்டிங்கே, அந்த கொட்டேஷன் மார்க்கிங் மீட்டிங்கே வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இன்ஜினியர்ஸ் வந்து அதுக்காக நேரத்தை செலவிட்டு அவங்கள்ட்ட அவங்களுக்கு தெரிகிற வகையில் சொல்கிறாங்க. ஏன்னா பில்டிங் யார் வேணாலும் கட்டலாம், படிக்காதவங்களும் கட்டலாம், படித்தவங்களும் கட்டலாம். படிக்காதவங்கள்ட்ட நம்ம எப்படி பேசுகிறோம், படித்தவங்கள்ட்ட எப்படி பேசுகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம கொட்டேஷனுக்குள்ளே வரலாம். நம்ம வீடியோக்குள்ளே எக்ஸ்பிளைன் நம்ம போக வேண்டாம். இப்போ கொட்டேஷன் பற்றி நம்ம பார்க்கும்போது என்னென்னா, இந்த ப்ளம்பிங் ஐட்டில் என்னென்ன வேணும், அதுக்கேற்ற நம்ம என்ன பில் கோட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெளிவாக அதிலே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே பார்த்திங்கன்னா, இப்போ எலக்ட்ரிக்கலில் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் டியூப்லேருந்து, அதாவது எல்இடி பல்பாக இருக்கட்டும், அந்த உள்ள அந்த பைப்பு இருக்குல்ல, எலக்ட்ரிக்கல் பைப்பாக இருக்கட்டும், அதெல்லாம் என்ன பிராண்டட் யூஸ் பண்ணுவோம், நாங்கள் இதை தான் போடுவோம், அண்ட் இப்படிலாம் நம்ம இருக்கும், இங்கெல்லாம் பாயிண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் அது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேலை ஆரம்பிக்கும் போது இந்த போர் லைன் போடுறோம்ல,
போர் வந்து போட்டால் அது எப்படி எவ்வளோ அடியில் போடுவோம், அது நம்ம பக்கத்துலலாம் கேட்டுட்டு அதுக்கேற்றாப்புல நம்ம பிளான் பண்ணி அதுவும் சொல்கிறாங்க. இந்த இடத்துல இருந்தால் இவ்வளோது வரும், நான் செக் பண்ணி தான் சொல்லுவேன். அது மட்டும் லென்த்து கீழே அதிகமாக போகலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. இப்படி பார்க்கும்போது அடுத்தது நம்ம என்னெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா, 1.5 ஜல்லி 3/4 ஜல்லி இதெல்லாம் காமன் தான். இதில் போய் பிராண்டட்லாம் ஒன்றும் பார்க்க முடியாது. அதில் வந்துட்டு ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அது நம்ம யூஸ்வலாக எப்பயும் போடுற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோது நான் இந்த இடத்துக்கு நான் இது போடுவேன், கீழே பிசிசிக்கு நான் இந்த 3/4 ஜல்லி போடுவேன் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துவாங்க. ஓகே. அப்புறம் அது இல்லாமல் வந்து 1.5 ஜல்லிலே வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் ஓவர் 3/4ன்னு சொல்கிறாங்க. அது 3/4 சைஸு 3/4 ஜல்லியோட கொஞ்சம் லென்த்து பெருசாக இருக்குது, அது ஓவர் 3/4 அப்படின்னு சொல்கிறாங்க. 1.5 ஜல்லிலாம் இன்னும் பெருசாக இருக்குமா. நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு பார்த்த கம்பெனிலாம் வந்து 1.5 ஜல்லிங்கிறது வந்து பெருசாக இருக்கும். அது வந்து அங்கே யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பதில் ஓவர் 3/4 அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. அது அந்த கம்பெனியில் யூஸ் பண்ணுறதுனால அதை சொல்ல வேண்டியது மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே. அது வந்துட்டு அடுத்தது கீழே பார்க்கும்போது என்னென்ன வுட்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு நம்ம பொதுவாக கம்பெனியில் வந்து ரெடிமேடாக டோரே செஞ்சு வைக்கிறாங்க. இப்போ நான் லாஸ்ட்டாக வேலை பார்க்குற கம்பெனிலாம் வந்து ரெடிமேடாக டோர் வாங்கி வந்து ஃபிட் பண்ணிடுறாங்க. அது போயிட்டு மரம்லாம் அலைஞ்சு தெரிஞ்செல்லாம் வாங்குறது கிடையாது. நான் ஃபஸ்ட்டு வேலை பார்த்த கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு தேவையான வுட்டு, டோரு, மரம் எல்லாமே அதுக்கு தேவையான ஓவரால் வுட்டு வந்து ஒரே மரத்துலேருந்து எடுத்து அதுக்காக அளந்து எடுத்துகிட்டு கண்ணாடியில் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் எடுத்து நம்ம அதை வரைஞ்சி அதுக்கேற்றாலும் நம்ம அதை பிளான் பண்ணி வைக்கிறோம். அதை மாதிரி பண்ணுறது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஏன்னா ஒரே மரத்தில் விட்டு வைக்கும் போது வீடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு சாஸ்திரம்லாம் வச்சுருக்காங்க இதில். ஆனால் வந்து இப்போ வெளில வேலை பார்க்குற கம்பெனிலாம் வந்து இப்போ லாஸ்ட்டாக வேலை பார்க்குற கம்பெனிலாம் இது வைக்கிறது கிடையாது. தனித்தனியாக வந்து ஆர்டர் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றும் வாங்கிக்கிறாங்க. இப்போ மோஸ்ட்லி எல்லாமே வந்து யூபிவிசி விண்டோவாக போச்சு. இப்போ வந்து நார்மலான மெயின் டோர் மட்டும்தான் அந்த வுட்டில் வைக்கிறாங்க. மற்ற எல்லாமே யூபிவிசி அது மாதிரி மாறிடுச்சு. இப்போ கிரில் வந்து என்ன டிசைன் வேணும். இது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக நம்ம வந்து அந்த பெயிண்டிங்கான விஷயம் வந்து என்னென்னலாம் பெயிண்ட்டு அதில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதிலே கொடுத்துருப்பாங்க. அதுனா ஒவ்வொரு விதமான பெயிண்ட் இருக்குது. இந்த ரேட்டில் இவ்வளோ பெயிண்ட், இந்த பெயிண்ட் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற ஒரு கொட்டேஷன் வச்சுருக்காங்க. அண்டு இதில் வந்து பெயிண்டிங் முன்னாடி அந்த பிளாஸ்டிங் ஒர்க் வந்து ஆற்று மணலில் பண்ணணுமா இல்லை வந்து எம்சாண்ட் அந்த பிசாண்டில் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயத்தையும் அதில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க இன்னொரு விஷயத்தை ரொம்ப இது பண்ணுறாங்க. பட்டி பார்க்கணுமா இல்லை பட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயத்தை அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனி வகையாக வகைப்படுத்தி வச்சுருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு கொஷினே வராத அளவுக்கு அவ்வளோ நீட்டாக அது ஒரு கொட்டேஷனை கொடுத்துட்டாலே ஒரு இன்ஜினியர் வந்து இவ்வளோ தான் பண்ணுவார், இதுக்கு இந்த ரேட்டு ஒர்த்தா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற வகையில் அந்த கொட்டேஷனுங்கிறது இருக்கணும். இந்த கொட்டேஷன் வந்து நம்ம அது ஒருத்தட்ட மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்லாம் கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஜினியர் நம்ம வீடு கட்டும்போது 4 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க 2-3 இன்ஜினியர்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி போயிட்டு ஒவ்வொருத்தராக ஒரு 4-5 பேர்கிட்ட கொட்டேஷன் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம ஒரு தெளிவான முடிவு எடுப்பது ஒரு நல்ல விஷயம். அதுதான் நான் என்றைக்கும் பரிந்துரை பண்ணுவேன் எல்லாத்தையுமே. ஓகே. இந்த கொட்டேஷனை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் அந்த பெல் ஐக்கானை அழுத்தி விடுங்க. அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.